ஹே காய்ஸ், வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கலாம். இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா, சிட்னில இருக்க உயரமான பில்டிங் சிட்னி டவருக்கு வந்திருக்கிறோம். மேல போயிட்டு உங்களுக்கு வியூ, சிட்னியோட ஃபுல் வியூ காட்டுறேன். எப்படி பார்த்துட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. வாங்க போலாம். ஸோ இப்போ நம்ம சிட்னி டவர் ஐக்குள்ளே போகிறதுக்காக மால் என்ட்ரன்ஸ்லேருந்து உள்ளே என்ட்ராகிறோம். இங்கேருந்து தான் ஆக்சுவல் ஜேர்னி ஸ்டார்ட் ஆகுது. பார்க்குறீங்களா? இங்கே பாருங்கள், எஸ்கலேட்டரில் எல்லோரும் மேலே போயிட்டுருக்காங்க. நாமளும் அதே வைப்பில் மேலே கிளம்புறோம். இப்போ நம்ம 5th ஃப்ளோர் வர போகணும். அங்கேருந்து தான் லிஃப்ட் ஆக்சஸ் கிடைக்கும். அதுக்காக தான் ஸ்டெப் பை ஸ்டெப் மேலே போயிட்டுருக்கோம். லெட்ஸ் கோ. இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் முழு சிட்னியோட சிட்டி வியூ. இங்கே இந்த பேனரில் கிளியராக தெரியும் அந்த சிட்னி ஹார்பர் பிரிட்ஜ் சுற்றி நிறைய பில்டிங்ஸ்லாம் இருக்கும். அந்த நடுவில் உயரமாக நிற்கிறதுல அதுதான் நம்ம போக போகிற சிட்னி டவர் ஐ. இங்கே தான் நம்ம போக போகிறோம். அதுக்கு தான் இப்போ நம்ம ஹெட்டிங். மேலே இருந்து வியூ எப்படி இருக்குன்னு இமேஜின் பண்ணிக்கிட்டே இருங்க. லெட்ஸ் கோ. அப்படியே இங்கே பாருங்களேன், நம்ம இந்தியா ஃப்ளாகும் இருக்குது. பல லாங்குவேஜ் ஹெல்ப் பண்ணுவோன்னு போர்டு வச்சுருக்காங்க. அதில் நம்ம ஃப்ளாகும் இருக்குது. இது ஒரு ப்ரௌடான மொமெண்ட் மாரி எனக்கு ஃபீல் ஆகுது. உங்களுக்கு எப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இங்கே ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா சிட்னி டவர் ஐக்குள்ளே போகிறதுக்கு அடல்ட்ஸ்க்கு வந்து $40, குழந்தைங்களுக்கு வந்து $33. சிம்பிளாக இதுதான் என்ட்ரி ப்ரைஸ். இங்கே பாருங்கள், உலகத்தில் இருக்கிற ஃபேமஸ் டவர்ஸ் எல்லாம் ஹைட்டுடனே டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. ஜெர்மனி டவர் 368 மீட்டர், நியூசிலாந்து ஸ்கை டவர் 328 மீட்டர், அப்புறம் ஜப்பான் டோக்கியோ ஸ்கை ட்ரீ, அப்புறம் இங்கே பாருங்கள் 600 மீட்டர்ஸ்க்கு ஒன்று கெனான் டவர் சைனா இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மலேசியா, கனடா எல்லாமே இருக்குது. அதுக்குள்ளே நம்ம சிட்னி டவர் ஐ பார்த்துருப்பீங்கள்ல, 309 மீட்டர்ஸ்னு போட்டிருப்பாங்க. செம கம்பேரிஷன். இங்கே பாருங்கள், புர்ஜ் கலிஃபா இருக்குது 800 மீட்டர். உலகத்துலேயே இதுதான் ஹையஸ்ட். அதுக்கப்புறம் USA, கஜகஸ்தான், பிரமிட்லாம் இருக்குங்க இதில். பரவாயில்ல. ஸோ இப்போ லிஃப்டில் இருந்து மேலே போக போகிறோம். சிட்னி டவர் ஐயோட ஹைட் வந்து சுமார் 309 மீட்டர்ஸ். ஸோ வியூ எப்படி இருக்குன்னு இமேஜின் பண்ணிக்கிட்டே இருங்க. வாவ், நம்ம வந்தாச்சு. எல்லோரும் வியூவை பார்த்து என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த சைடில் பாருங்கள், எல்லா மக்களும் ஜாலியாக அப்படியே வேடிக்கை பார்த்துக்கிட்டு, சின்ன பசங்களாம் இருக்காங்க பாருங்கள். வந்தாச்சு. என்ட்ரன்ஸ் வந்தோடனே சூப்பராக இருக்குது. இவ்வளோ ஹைட்டுக்கு வந்தோம், காதெல்லாம் அடைச்சிருச்சு. அங்கே பாருங்களேன், நேவி போட்லாம் இருக்குது. அந்த சைடில் ஹார்பர்லாம் இருக்குது பாருங்கள், ஷிப்பு. இந்த பக்கம் ஃபுல்லாக பில்டிங்ஸ் தான். சிட்டி முழுக்க ஸ்ப்ரெட் ஆகி இருக்குது இந்த பில்டிங். ஆனஸ்ட்லி இது நெக்ஸ்ட் லெவல் வியூ. இப்போ இந்த ஈஸ்ட் சைடு நம்ம இருக்கோம். ஈஸ்ட் சைடு பாருங்கள், ஒரு அழகான சர்ச் ஒன்று இருக்குது. ஹாரி பாட்டர் பில்டிங் மாரி நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. சரி வாங்க, அந்த பக்கம் போய் கொஞ்சம் மூவ் ஆகி போகலாம். இன்னும் கொஞ்சம் கிளியராக வியூ கிடைக்கும்ல, அங்கே போய் பார்ப்போம். இந்த வியூ நல்லா இருக்கு பாருங்கள், கடல். அப்புறம் இங்கே பாருங்கள், ஸ்டேடியம் தெரியுது பாருங்கள். இதுதான் நம்ம சிட்னி கிரிக்கெட் கிரவுண்டு, SCGன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த ஸ்டேடியம். திரும்ப இந்த சர்ச்சை பாருங்கள், ஜூம் பண்ணி பாருங்கள். எவ்வளோ இந்த ஹைட்டில் இருந்து கூட இவ்வளோ கிளியராக தெரியுது. நெக்ஸ்ட் லெவல். சூப்பராக இருக்குது பாருங்கள். சைக்கிளில் ஒரு ஆள் போகிறாங்க, அவ்வளோ கிளியராக தெரியுது. அருமையான பதிவு இது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இது. இப்போது அப்படியே கொஞ்சம் மூவ் பண்ணி அப்படியே இந்த ஜூம்லேயே மூவ் பண்ணுறோம் கேமராவை. இங்கே பாருங்கள், ஒரு ரயில்வே ட்ராக் தெரியுது பாருங்கள். சூப்பராக அப்படியே கிளியராக தெரியுது. பில்டிங்ஸ்லாம் அப்படியே குட்டி குட்டியாக, கார்லாம் போகுது. சூப்பராக இருக்குல்ல. இதுதான் சிட்னி மேலேருந்து பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது.
அப்படியே கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் அந்த ரிவர் தெரியுது. அதுக்கப்புறம் அங்கே வந்து பீச்சு, கடலே தெரிஞ்சிருச்சு ஃபைனலாக. அங்கே சின்ன சின்ன போட்ஸ்லாம் போயிட்டுருக்குது பாருங்கள், பார்க்க அவ்வளோ அழகாக இருக்குது. அங்கே தெரியுது பாருங்கள், கடலும் ஆறும் சேரும் இடம், முகத்வாரம். அதுதான் என்ட்ரி பாயிண்ட், சிட்னியோட என்ட்ரி பாயிண்ட். இந்த ஷிப்ஸ்லாம் அது வழியாக தான் வரும், கடலுக்கும் இதுக்கும் போகிறது. வார் ஷிப்ஸ் நிற்கிது பாருங்கள், சூப்பராக அப்படியே கம்பீரமாக நிற்கிறாங்க எல்லாருமே. அங்கே ஒரு ஃபோர்ட் மாரி, ஐலாண்ட் மாரி இருக்குது பாருங்களேன் நடுவில். அதுதான் வந்து டென்ஷன் ஃபோர்ட்னு சொல்லுவாங்க. சூப்பராக இருக்குது பாருங்கள் அந்த ஃபோர்ட்டு, கம்பீரமாக நடு ரிவரில் அப்படியே நிற்கிது. ஃபெரி கூட வருது அந்த பக்கத்துலேருந்து. டெரங்கோ ஜூ ஃபெரி இதான் வர்றது, அங்கே வர்றது பாருங்கள். அதுதான் டெரங்கோ ஜூலேருந்து வர ஃபெரி. அங்கே வந்து மேன்லி பீச் தெரியுது பாருங்கள், அது நம்ம ஏற்கனவே கவர் பண்ணிட்டோம். மேன்லி பீச், அங்கே அந்த மேன்லி பீச் ஃபெரி தான் அங்கே வந்துக்கிட்டு இருக்கு. சூப்பராக வருது, நல்ல வியூ, அருமையாக இருக்குது. இந்த வியூ எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களுக்கும் பிடிச்சிருந்தா கமெண்ட்டில் சொல்லுங்கள். சூப்பராக இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த வியூ. இப்போது கிளியராக ஜூம் பண்ணி பாருங்கள். இந்த பக்கம் இருக்கிறது அலையன்ஸ் ஸ்டேடியம், அதுக்கு பக்கத்தில் தான் நம்ம சிட்னி கிரிக்கெட் கிரவுண்டு. நான் அந்த பக்கம் உங்களுக்கு ஒழுங்காக காட்ட முடியல, இப்போ நல்லா தெரியுது பாருங்கள். இங்கே இந்த பார்க் பாருங்கள், பார்க் மாரி இருக்குது பாருங்கள். எவ்வளோ இடம் சிட்னியில் ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி தெரியுது எனக்கு மட்டும்தான் அப்படி தெரியுதா இல்லை எல்லாருக்கும் அப்படி தெரியுதான்னு தெரில. பாருங்களேன் எவ்வளோ இடம் சும்மா இருக்குது. இது இத்தனைக்கும் இது வந்து மிட் சிட்னி, அதுலேயே இவ்வளோ ஃப்ரீயான இடம் இருக்குது. இங்கே பாருங்கள், எப்பவும் போல் ஃபேமஸ் சிட்னி பிரிட்ஜ் தெரியுது. கார்ஸ்லாம் மூவ் ஆகிட்டுருக்கு. இங்கேருந்து கூட டிராஃபிக் க்யூட்டாக தெரியுதுல்ல. அதோ அந்த சைடில் பாருங்கள், ரோடு, ட்ரெயின் ட்ராக்ஸ்லாம் கூட கிளியராக தெரியுது. இந்த ஆங்கிளில் இருந்து பார்க்கும்போது வியூ ஹானஸ்ட்லி செம மாசாக இருக்குது. இப்போ நைட் வியூ பாருங்கள். நைட்டில் பிரிட்ஜ் எப்படி இருக்குன்னா, இதுதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் நைட்டில். ஏன்னா இதுக்கு முன்னாடி இந்த பகல் இருக்கும் போதே வெளியேறுவோம், சிட்னியை விட்டு போய் நம்ம ரூமில் போய் அடைக்கலமாயிரும். இப்போ பாருங்கள் நைட் வியூ சூப்பராக இருக்குது. அந்த மூமெண்ட்ஸ்லாம் சூப்பராக டார்க்காக தெரியுது பாருங்கள். வீடியோ எப்படி இருந்துச்சு, நல்லா இருந்துச்சா? இப்போது நம்ம கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு. வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள், கமெண்ட்டில் சொல்லுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய் பாய், see you. இன்னொரு வீடியோவில் பார்ப்போம்.